வணக்கம். நான் டிவிக்கு ஆதரவாளர் தான். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால், நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையம் ஏரியா. நான் நல்லாம்பாளையத்தில் தான் இருக்கேன். நான் ஆட்டோ டிரைவர். நேற்று ஒரு வாடகை போயிருந்தேன். அந்த இடத்துல போகும்போது இருகூர், ஒண்டிப்புத்தூர், சிங்கநல்லூர் இதை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாலையுமே ரோடு மிக பெரிய மோசமாக இருக்குது. ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு வாடகை எடுத்தால் அது போகக்கூடிய இடம் எல்லாத்தையும் பார்த்து தான் போவோம். சில ஏரியாவில் வாடகை கிடைக்கும், சில ஏரியாவில் வாடகை கிடைக்காது. அப்போ அந்த ஏரியாவில் வாடகை போகும்போது ரோடு பேஸு மேக்ஸிமம் பார்ப்போம். ரோடு சரியில்லைன்னா வாடகைக்கு வரல, ரோடு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஏரியாவில் போகும்போது திடீர்னு 3 பேர் வருவாங்க, திடீர்னு 4 பேர் வருவாங்க, திடீர்னு 5 பேர் வருவாங்க. அப்படி லோடு ஏற்றிட்டு போகும்போது வண்டியில் பேரிங் ப்ராப்ளம் எல்லாமே வரும். ஒரு தடவை பேரிங் ப்ராப்ளம் வரும். ஒரு மெக்கானிக் ஒரு வாடகை, நான் ரேபிடோ இந்த மாதிரி ஓலா அதுதான் ஓட்டுறேன். இருந்தாலும் ஸ்டாண்ட்லேயும் வாடகை எடுக்கிறாங்க. அவங்களுக்கும் செலவு தான், நம்மளுக்கும் செலவு தான். அவங்களும் டிரான்ஸ்போர்ட்டு எல்லாத்தையும் கட்டுறாங்க. எல்லாருமே கட்டுறாங்க. ஸோ நான் இங்கே கவுண்டம்பாளையம் ஏரியாவில் இருக்கிறேன். அங்கெல்லாம் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் சுமாராக ரெடி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த இருகூர் சைடு போகும்போது சிங்கநல்லூர் தாண்டி எஸ்எஸ்எஸ் காலனி உள்ளே போய் நம்ம இருகூர் இதெல்லாம் வரும்போது ரொம்ப படு மோசமாக இருக்குது ரோடு. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் பார்க்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு டிவிகேக்கு ஃபண்டு வரல. ஸோ அங்கே இருக்கிற எம்எல்ஏஸு இதெல்லாம் பார்க்குறீங்களா? அங்கே இருக்கிற எம்எல்ஏஸ் போகிறீங்களா அந்த ஏரியாக்கெல்லாம்? நீங்கள் காரில் போகிறனால சஸ்பென்ஷன் நல்லா இருக்கா அது இருக்கிறதுனால போயிட்டு வரீங்களா? இல்லை மக்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறீங்களா அந்த ரோட்டை?